ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம். சரி, அப்படியே போயிட்டே வீடியோ பார்க்கலாமா? பதுவஞ்சேரி முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து 48வது நாள் மண்டல பூஜை வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி போகிறோம். பாருங்கள், பாட்டு கச்சேரிலாம் வச்சுருக்காங்க போல். சரி, போயிட்டு பார்க்கலாம். கோயிலில் போயிட்டு நான் சுபா இந்து 3 பேரும் போகிறோம். வெடிலாம் போட்டாச்சு. என்னடா எல்லாம் முடிஞ்சிருச்சானு தெரியலையேன்னு சொல்லி பாட்டு கச்சேரிலாம் வச்சுட்டு இருக்காங்கல்ல. பாருங்க, பாட்டு கச்சேரிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண போறாங்க பாட்டு கச்சேரி. நாங்கள் அப்படியே நின்று ஒரு வீடியோ எடுத்துட்டு பாட்டு கச்சேரி வரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரண்ட் வேற இல்லை, கரண்ட் வேற போயிடுச்சு. இப்போ வந்து சாமி வந்து கோயில் சுற்றி கொண்டுட்டு வராங்க. இன்றைக்கி வந்து 48வது நாள் மண்டல பூஜைங்கிறனால மண்டலம் வளர்த்து பூஜைலாம் பண்ணி சாமியை வந்து உள்ளே சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க போல். நாங்கள் கரண்ட் வர இல்லைன்னொடனே நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எந்த பக்கம்டா போகிறதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் சரின்ட்டு இந்த பக்கம் இருக்கும்போது சாமி எங்களால் பார்க்க முடியல. சீக்கிரமாக வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா கரண்ட்டே இல்லையா. அதனால் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கூட்டம், சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு உள்ள சாமி கூட சரியாக தெரியாது, இருட்டாக இருக்கனால. உள்ள சாமி தெரியுதா பாருங்கள். இன்றைக்கி லாஸ்ட் நாள்னு சொல்கிறனால எல்லாருமே வந்திருந்தாங்க. அது வேறு அன்னதானம் இருந்தது, பாட்டு கச்சேரி எல்லாமே இருந்துச்சு. அதனால் சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. சாமியை வந்து தொட்டில் ஊஞ்சல் ஆட்டுவாங்களாம். அதனால் அதை வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு பாருங்க. இப்போ தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு. நானும் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் சாமியை உட்கார வச்சு இந்த சாமி வந்து சக்கரத்துக்கெலாம் கொண்டுட்டு வருவாங்க. இந்த சாமி தான் கோட்டையை சுற்றி உள்ளே கொண்டுட்டு வந்து வச்சு முத்து மாரியம்மன் கோட்டையை சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஊஞ்சலில் வச்சு இப்போ எல்லாருமே ஆட்டுவாங்க. நல்லா இருந்துச்சு, பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு கரண்ட் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் கரண்ட்டு தான் இல்லை.
இருந்துச்சு. ஆட்டிட்டு எல்லாருமே ஆட்டி ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சாமியை ஆட்டி விட்டுட்டு சாமி கும்பிட்டாங்க. அப்போவும் எனக்கு வந்து இன்னும் ஆட்டணும் போலே இருந்துச்சு. நான் திருப்பி திருப்பி ஆட்டிகிட்டே இருந்தேன். ஆட்டி விட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டே இருந்தேன். தொட்டு கும்பிட்டுட்டே இருந்தேன். நல்லா இருந்தது. அத்தையும் மாமாவும் சாமி கும்பிட்டுட்டு ஊஞ்சல் ஆட்டினாங்க. அவங்களே ஒரு வீடியோவில் போட்டுடலான்னு சொல்லி, இருங்க உங்களே ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே கச்சேரி பார்க்க போகலான்னு யாரு கெட்டப் இது? யாரு கெட்டப்? விஜயகாந்த் விஜயகாந்த். ரொம்ப வருஷம் கழித்து முத்துமாரியம்மன் கோவிலில் கோவில் கேட்டி கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை நடக்கிறப்போ பாட்டு கச்சேரிலாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. தாம்பரவட்டம் மாடம்பாக்கம் மதுரா பதுவஞ்சேரி கிராமத்தில் அமைந்திருக்கும் எத்தாய் முத்துமாரியம்மா நீ ஒரு பேரழகி. அம்மா உன் வாசலிலே ஜொலிக்குதம்மா ஆயுதங்கள் ஆயிரும். தாயே முத்துமாரியம்மா உன் நெற்றியிலே பளபளக்க திருநீரும் குங்குமமும் திலகமும் ஆயிரும். முத்துமாரி ஒரு பாம்பாக மாறி தாம்பரம் மட்டும் பதுவஞ்சேரி கிராமத்தில் ஸ்ரீதேவி என் தாயே முத்துமாரியம்மா நீ ஒரு பேரழகி. அம்மா கருணாக புத்துக்குள் முத்துமாரினி ஒரு பாம்பாக வடிவெடுத்து தாம்பரம் மற்றும் பதுவஞ்சேரி கிராமத்திலே அமைந்திருக்கும் என் தாயை அருள்மிகு ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மா நீ ஒரு பேரழகி. அம்மா உன் வாசலிலே ஜொலிக்குதம்மா ஆயுதங்கள் ஆயிரம். முத்துமாரி தாயே உன் நெற்றியில பளபளக்க திருநீரும் குங்குமமும் திலகமும் ஆயிரம். முத்துமாரி அம்மா நீ ஒரு பாம்பாக மாறி பதுவஞ்சேரி கிராமத்திலே குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி என் தாயே முத்துமாரி அம்மா நீ ஒரு நன்றி உண்ட சிவனாடு நாயகி முத்துமாரி நடிவு கொண்டாடு. நன்றி உண்ட சிவனாடு என் நாயகி முத்துமாரி நடிவு கொண்டாடு. அங்கம்மா அங்கம்மா அங்கமல்லாளிங்கம்மா அங்கம்மா
படுப்பது பாருங்களா தாயே குடிப்பது சோறார் தண்ணி அம்மா படுப்பது பாருங்களா தாயே குடிப்பது சோறார் தண்ணி அங்கம்மா 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 ஓ கதலாடிக்கம்மா கரண்ட் வந்துருச்சு. சரி சாமி போய் மறுபடியும் போய் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வரலாம். கரண்ட்டு அப்போ இல்லை, அதனால் சரி வெளிச்சத்தில் போய் நல்லா சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம், பாட்டு கச்சேரி பாதி பார்த்துட்டு அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு நல்லா வெளிச்சமாக இருக்கா. நான் மறுபடியும் இந்த ஊஞ்சல் ஆட்டி விட்டுகிட்டே இருந்தேன். கரண்ட் வந்ததுக்கப்புறமும் ஆட்டி விட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் பாட்டு கச்சேரி பார்க்க போவோன்னு மறுபடியும் போயாச்சு. சாப்பிட்லான்னு சொல்லி போனால் செம கூட்டம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஆளுக்கு ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து கோயில் பின்னாடி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாங்க கீழே உட்காந்து. நாங்களும் அதே மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி இலையை போட்டு எல்லாருமே உட்காந்துட்டு சாப்பிட்லான்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஜாலியாக சூப்பர். அந்த எல்லாத்தையும் பரிமாறி நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரில. நல்லா போயிட்டு சாமி கும்பிட்டு பாட்டு கச்சேரி கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆஹா உன் தோல்லே கொஞ்சிருப்பேன். ஓஹோ எங்க வீட்டு முத்து விளக்கு வாசம் ஃபர்ஸ்ட் போய் உன் பல்ல வேலை பேஸ்ட் இல்லையே. பேஸ்ட்னா 7 வேலை வருது பல்லு. பல்லுக்குள்ள தேஞ்சிடும். செங்கல் தீ தானே நீங்களா அடுப்பு கறி. எங்க வீட்டு குத்து விளக்கு அகிலாட்சி சாக்கிய கம்பெனி கோவை சரலாக்கா மூர்த்தி எண்ணெய். மூர்த்தி எண்ணா எங்க மூர்த்தி எண்ணெய்? மூர்த்தி எண்ணெய் அட்டிக்கிற பெரியம்மா மூர்த்தி எண்ணெய். கட்சி பண்ணா இருந்தா உன் கைக்குள்ள இருந்திருப்ப. என் கைக்குள்ளியா இன்சா நீ இருந்தா உன்னை என் காலில் எடுத்து போட்டு இருப்பேன். அம்மா 82 கிலோ இவங்க காலில் மாட்டினாரு பொழுது ஆடு காட்டுறான். எப்படி போவாரு? கட்சி பண்ணா இருந்தா என்னதம்மா என்ன ஆகும் எனக்கே தெரியாது. கர்ப்பமா தான் ஆகும். யாருக்கா இது 6 மாசம்
சரி வேற என்ன இருந்ததுனா உன்னை கட்டி பிடிச்சுனே தூங்கிருப்போ எங்க வீட்டு குத்து விளக்கு வாசனை நீ கச்சா என் வாழ்க்கையே கெத்து ஐயோ குடும்ப குத்து விளக்கு நாடி எங்க வீட்டு குத்து விளக்கு கச்சா என் வாழ்க்கையே கெத்து கச்சா என் வாழ்க்கையே கெத்து எங்க வீட்டு குத்து விளக்கு கச்சா என் வாழ்க்கையே கெத்து கச்சா என் வாழ்க்கையே கெத்து ஹாய் சிவா, கோயில் போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டே இருக்கோம். பாட்டு கச்சேரி நடந்துட்டுருக்கு. சரி, நாங்கள் அன்னதானம்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பாட்டு கச்சேரி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். 48 நாள் மண்டல பூஜை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது. சரி, ஓகே பாய். புன்சித்ரா கார்த்திக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.